ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகா சிவராத்திரி எதுக்காக கொண்டாடப்படுறாங்க, எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு 2024 மகா சிவராத்திரி தினம் மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இந்துக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய திருநாள் தான் சிவராத்திரி. நாட்டில் உள்ள மிகப்பெரிய சிவத்தலங்கள் பல உள்ளன. ஒவ்வொரு பகுதிகளிலும் கட்டப்பட்டுள்ள சிவத்தலங்கள் அப்பகுதி மற்றும் அந்த தலம் கட்டப்பட்ட போது அங்கு பின்பற்ற மக்களின் கலாச்சாரங்கள் பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளன. ஆனால் தலத்தில் உள்ளே உள்ள சிவலிங்கமும் அவருக்கு உகந்த சிவராத்திரி திருநாளை கொண்டாடும் விதம் எல்லா பகுதிகளில் பெரும்பாலும் ஒரே மாதிரியாகவே உள்ளன. மகா சிவராத்திரியை ஆண்டுதோறும் மாசி மாதம் வர்ற கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்த்தி திதியில இரவில் கொண்டாடப்படுகிறது. இதற்காக மக்கள் நிறைய விரத முறைகள் இருக்கிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். இப்போ மகா சிவராத்திரி எப்படி உருவானது அப்படிங்கிற நம்ம கதையை தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்தில் உலகம் பிரளயமான போது அதில் இருந்த உயிரினங்கள் சிவனிடத்தில் ஒடுங்கின. இதனால் அண்ட பிரம்மாண்ட உலகம் செயலற்று இருந்தன. கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரம்மாண்டம் உலகம் மீண்டும் இயங்குவதற்கு உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாது தவம் செய்தார். அப்போது இறைவன் சிவபெருமான் உயிரிகளை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களை படைத்தருளினார். அம்பிகையின் வேண்டுகோள். உலகம் மீண்டும் செயல்பட தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதம் இருந்து வழிபட்ட காலம் உயிரிகளும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதமிருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என அம்பிகை வேண்டிக் கொண்டாள். அதைத் தொடர்ந்து நந்தியம் பெருமான், சனாகதி முனிவர் சிவராத்திரி விரதமிருந்து விருப்பம் நிறைவேற பெற்றதாக புராண கதைகள் நிறைய கூறுகின்றன. அன்று முதல் பல காலமாக இந்த சிவராத்திரி திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. மகா சிவராத்திரி அன்னைக்கு விரத முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாலை 6 மணிக்குள் குளித்துவிட்டு உணவு முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள். பள்ளியில் உள்ளவர்கள் பணி முடித்துவிட்டு குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சிவ சிந்தனைகள் செய்தாலே போதுமானது. நாம் கோவிலுக்கு சென்றவுடன் மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நம ஓம், சிவாய சிவ ஓம், சிவாய வசி ஓம், சிவ 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 ஓம். இப்படி செய்வது ஒரு விதம். மற்றது 9 லிங்க தரிசனம் ஒரே இரவில் தரிசிப்பது இன்னொரு விதம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாக மாறிவிடுவதாக ஐதீகம். அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோம். தேன், பால், தயிர், நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது. முடிந்தால் இவைகளை கோவிலுக்கு உபயமாக தரலாம். இப்படி சரியாக எதுவும் செய்யாமல் இரவு முழுவதும் தொலைக்காட்சி பார்த்து கண் விழிப்பது, நண்பர்களுடன் பொழுதுபோக்கிற்காக கோவிலை சுற்றி வருவது, கோவிலில் உணவு கொடுத்து புண்ணியம் சேர்க்கிறேன் என்று செய்வது பலனில்லை. இதுதான் மகா சிவராத்திரியின் காரணமும் நாம் சிவராத்திரி அன்று சிவனை வழிபடுவதின் நோக்கமும் தெரிந்து கொண்டோம். இதேபோல் நீங்களும் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று இரவு முழுவதும் சிவனை நினைத்து தியானம் செய்யுங்கள். நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.